சங்கீதம் 90வது அதிகாரம் அதோடைய 2வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 90வது அதிகாரம் அதோடைய 2வது வசனம், பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தை உருவாக்க முன்னும் அனாதியா என்றைக்கு உடையவர் கர்த்தர். அல்லேலூயா. இந்த காணப்படுகிறதான நாம் எண்ணி வைத்திருக்கான உயர்ந்த மனிதர்கள் சூழ்நிலைகளை விட அவைகள் உருவாக்க முன்பதாகவே கர்த்தர் உயர்ந்தவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சோத்திரம், உயர்ந்த காரியங்களை விட கர்த்தர் பெரியவராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த சங்கீத புத்தகத்தில் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் வாசிங்க. சங்கீதம் 54வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 54:10 இல்லையா? சோதரர் ஏசாயா திரும்பி வாங்க. ஏசாயா 54:10. சாரி, ஏசாயா 54வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கர்த்தருடைய கிருபை நம்மளை விட்டு விலகாமலும் அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நம்மளை விட்டு நிலை பெறாமலும் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப மலையை குறித்து, பர்வதங்களை குறித்து அவர் சில காரியங்களை குறித்து விவரிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் மத்தேயு சுவிசேஷத்தை பார்க்கும் பொழுது திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 17வது அதிகாரம் அதோடைய 20வது வசனத்துல சீஷரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். வாசிங்க. மத்தேயு 17வது அதிகாரம் அதோடைய 20வது வசனம். அதற்கு இயேசு உங்களுக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தால் நீங்கள் நம்பி இருக்கிற பெரிய சூழ்நிலைகளை பார்த்து இவிட விட்டு மாறிப்போ, என் வாழ்க்கையை விட்டு மாறிப்போ என்று நீங்க சொன்னா அவைகள் மாறி பெயர்ந்து போகும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நம்பி இருக்கிறதான ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு விசுவாசம் இருந்திருந்தா நீங்கள் பார்க்கிற இந்த பெரிய காரியத்தையும் கண்டு மாறிப்போ என்று சொன்னால் மாறி போயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சூழ்நிலைகளை பார்த்து சூழ்நிலைகள் சாதகமாகும் என்று சொல்லி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? இல்ல வானத்தையும் பூமியையும் படைத்தவரிடத்திலிருந்தா எனக்கு ஹெல்ப் வேணும்னு சொல்லி நீங்கள் காத்திருக்கிறீர்களா? அல்லேலூயா.